திட்டம் போட்டோடனே உடனே என் மகனுக்கு கல்யாணம், காது குத்து கல்யாணம். திருச்செந்தூர் முருகன் கோயில மொட்டை எடுத்து காது குத்து கல்யாண விசேஷம் செய்யணும் அப்படின்னா பாவி இருந்த அரிசி எல்லாமே வெள்ளையத்தேவன் கல்யாணத்தில் முடிச்சிட்டோம். நெல் பறிஞ்சிருக்கு, இன்னும் 10 நாள்ல நெல் அறுத்துரும். அப்படி அவ்வளவா சொன்ன முடியல. உடனே இப்ப ஏற்பாடு செய்யணும் நீங்க, இல்லைன்னா சுத்தப்படாது. யாரு? தாராதி பிள்ளை. அப்பவே ஓலக்காயதை எழுதிட்டேன். ஓலக்காயதை எழுதி அவ கிடக்கிற வெள்ளையத்தேவர் நம்ம வெள்ளக்காரன், அந்த வெள்ளக்கார அம்மா, அந்த பிரிட்டிஷ்கார வெள்ளையம்மா, அந்த அம்மாவுக்கு என்ன எழுதியிருக்கிறா? உனைய கட்டபொம்மன் ஊமத்துறை தேவிடியா பொறுக்கி அவ கிடக்கிறா அப்படி தார்மாரா பேசி ஓலை கடிதத்தில் எழுதி அனுப்பிடும். அதை பார்த்த உடனே அவங்கள கோபம் வருவாங்க. எழுதி அனுப்பின உடனே அந்த பிரிட்டிஷ்கார அந்த அம்மா எடுத்து படிச்ச உடனே அது கோபம், பயங்கரமான கோபம் ஆகிப்போச்சு. உடனே துறைமார்களை அனுப்பி உடனே அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு வாங்க. கம்மங்கூழ் குடிக்கிற கருமூஞ்சி நாய், வேட்டையில் நாய்கள் விட்டு முயல் அடித்து சாப்பிட்றவன் அவனுக்கு அவளை தும்புறான். உடனே பிடிச்சு கொண்டுட்டு வாங்கடான்னு வெள்ளக்காரன் படையெடுத்துட்டான். படையெடுத்து கிளம்பும் போது பயப்படுறாங்க. கட்டபொம்மன் பயங்கரமான ஆள், ஊமத்துறை கட்டபொம்மன் பயங்கரமான ஆள், போனோம்னா திரும்பி வர முடியாது அப்படின்னு புலம்புறாங்க. அதுல ஒரு துறைங்கிறவே பயங்கரமான ஆள், அவன் தான் காலந்துறை. பயங்கரமான ஆள். அவன் என்ன சொல்றான்? எதுக்கடா பயப்படுறீங்க? நான் வரும்போது உங்களுக்கு என்ன பயம்? நான் வந்து பஞ்சாபூர் தேசம் அவங்களை அடக்கி கருவறுத்தவன், 12 டாலர் மெடல் பெற்றவன் நான். ஆளுகள் திங்கிற தேசத்தை அடைக்கிறவே காலம் துறை. நான் இருக்கும் போது ஏன்டா பயப்படுறேன்? ஊசி நுழையாத காட்டுல ஓங்கி நடந்தவை காலந்துறை. அப்படி இருக்கும்போது ஏன் கவலைப்படுறீங்க? வா அப்படின்னு கூட்டிட்டு போறேன். போன உடனே அங்க இவர் கல்யாணம் முடிப்பான்னு சொல்லிட்டானே மொட்டை எடுத்து. அப்ப கட்டபொம்மன் ஊமத்துறை என்ன செஞ்சாங்க? கம்பளத்தார்கள் 4 பேர்த்த அனுப்புன. பிரிட்டிஷ்காரர் அங்கே போ, நெல் பற்ற காவல்.